24 குண்டுகள் முழங்க ஒரு நாய்க்குட்டிய அரசு மரியாதை செஞ்சு இன்னைக்கு அனுப்பியிருக்கிறாங்க. இதை சொன்னா உங்களால் நம்ப முடியுதா? இது உண்மையா நடந்த ஒரு விஷயம். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு நெகிழ்ச்சியான சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்னைக்கு டாக் லவர்ஸ்க்கு எல்லாமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா மோக்கா அப்படின்னு ஒரு நாய்ங்க. இது என்ன செய்யறாங்க, காவல்துறைக்கு ரொம்பவே சப்போர்ட்டா இருந்திருக்கு. நல்லா பயிற்சியில ஈடுபடுற ஒரு சூப்பரான ஒரு டேலண்டடான ஒரு நாய்க்குட்டியுடைய ஒரு குட்டி ஸ்டோரி. என்னன்னா நீலகிரி மாவட்டத்துல இந்த ஊட்டி அப்படிங்கிற இந்த காவல்துறையில ரொம்ப முக்கியமா செயல்பட்டு வந்த ஒரு அதிகாரி தான் இந்த மோப்ப நாய் மோக்கா. கடந்த 3.5 வருஷமா நீலகிரி காவல்துறையில ஒரு அங்கமா இந்த மோக்கா பயங்கரமா பணியாற்றி தான் வந்துட்டு இருக்கு. இது சும்மா சாதாரணமா நாயெல்லாம் கிடையாதுங்க. இது ஒரு மிகச்சிறந்த ஒரு துப்பறியவாளர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருமா. செம்ம டேலண்டாம். 3.5 வருஷம் 26 வழக்குகளை அது கண்டுபிடிச்சிருக்கு. 26 வழக்குகளை மனுஷனாலே முடியாது. ஒரு நாயா மோப்பம் பிடிச்சி மட்டும் அது செஞ்சிருக்கு. 3 வருஷத்துல மட்டும் நீலகிரி மாவட்டத்தில் நடந்த கொலையா இருக்கட்டும் 26 மிக முக்கியமான வழக்குகளை துப்பு துளக்கி பயங்கரமா இந்த மோக்கா அப்படிங்கிற ஒரு நாய் பயங்கரமா செஞ்சிருக்கு. ஸோ ரொம்பவே ஃபேவரட்டா போயிடுச்சு அந்த போலீஸ்காரங்களுக்கு. தன்னோட கூர்மையான அந்த மோப்ப சக்தியால பல வழக்குகளை தீர்வு கொண்டு வந்திருக்கிறது மட்டும் இல்லாம இன்னைக்கு அதனால எவ்வளோ அன்பை சம்பாதிச்சிருக்கு பாருங்க, அரசு மரியாதையை சம்பாதிச்சிருக்கு. ஸோ அந்த காட்சியை தான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நல்லதானப்பா இருக்கு. என்னதான் திடீர்னு ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுச்சுங்க. சின்ன உடல்நடை குறைவு தான். ஒரு காவல்துறையில வலது கையா இருந்த ஒரு நாய்ங்க திடீர்னு உடல்நடை குறைவால அது இறக்குது. நிறைய அதுக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் அது உயிரிழந்திருக்கு. நீலகிரியோட காவல்துறையில என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு யோசிச்சு இந்த 24 குண்டு முழங்க ஒரு அஞ்சலி செலுத்துற ஒரு விஷயம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இந்த நியூஸை நம்ம எதுக்கு போட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதனோட வாழ்நாள் முழுவதும் அந்த காவல் பணிக்காகவே அதை அர்ப்பணிச்ச அந்த மோக்கான அந்த ஒரு நாய்க்கு எவ்வளவு ஒரு அறிவா இருக்கும், எவ்வளவு ஒரு நல்ல விஷயங்களை அது செஞ்சிருக்கு. குற்றப்பிரிவு இந்த டிஎஸ்பி சவுந்தரராஜனுடைய தலைமையில இந்த காவல்துறைகள்லாம் செயல்பட்டு இந்த 24 அரசு மரியாதைகள் எல்லாம் கண்ணீரோட எல்லாருமே செலுத்தின ஒரு விஷயம் தாங்க இது. ஸோ அதான் நீங்க பாக்குறீங்க. ஸோ நம்ம நார்மலா வீட்டுல ஒரு நாய்க்குட்டி வளர்த்துக்கிறோம், அது இறந்துச்சுனாலே அந்த சோகம் நம்மளால தாங்க முடியாது. அது எனக்கும் நடந்திருக்கு, எல்லாருக்குமே நடந்திருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால இந்த மாதிரி ஒரு அறிவு சார்ந்த ஒரு நாய்க்குட்டி போறது இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். ஸோ நீலகிரி மாவட்டத்தில் 26 வழக்கு அது பிடிச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. மனுஷனால முடியாத செஞ்சிருக்குல்ல. ஸோ அதை பாராட்டி ஆகணும். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம போட்டோம். இது ஒட்டுமொத்த காவல்துறையை நெகிழ்ச்சியில ஒரு ஆழ்த்திருக்குன்னு தான் சொல்லணும். மனிதர்களுக்கு மட்டும்தான் பாசம் இருக்கு அப்படின்னு கிடையாது. வாயிலா ஜீவர்களுக்கு அதே பாசம், அதே நட்பு எவ்வளவு ஆழமானது இந்த சம்பவம் நமக்கு உணர்த்துது பார்த்தீங்களா. ஸோ இதனாலதான் நம்ம இதை கொண்டு வந்தோம். ஸோ இன்னொரு நல்ல வீடியோட சந்திப்போம். இந்த மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ், ஃபேக்ட்ஸ், ரியாலிட்டிஸ் எல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஆல்.